பார்த்து சொல்றாரு, உங்க ஆபத்து காலத்துல நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுச்சு, தேவன் உங்களை விடுவிப்பாராம். அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, எப்போ நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உன்னதமான தேவனுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்தோத்திரத்தோட கூட ஜபத்தோட தேவனை தேடி ஸ்தோத்திர பலியிட்டு அநேகரோட ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் இல்லையா? நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தி நீங்க செஞ்ச பொருத்தனைகளை செலுத்தி உங்களுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னு ஆபத்து நாள் வருது இல்ல, அப்ப நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுச்சே தேவன் உங்களை என்னவா விடுதலை ஆக்குவாராம். நீங்க தேவனோட நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்க மூலியமாக அங்க கிரியை செய்வார். அதான் போட்டிருக்கு பாருங்களேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்படி மகிமைப்படுத்துவீங்க? தேவனுக்கு நன்றி செலுத்துறதுனால, ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால, ஒரு பிரச்சனை வரச்சே நீங்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜபிக்கரிச்சு அதுல இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். அப்ப நீங்க மறுபடியும் தேவனுக்கு நன்றி செலுத்தி அங்க சாட்சியா வாழ முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்புல தான் தேவன் உங்களை கூப்பிடுறாரு. ஒரு பிரச்சனை போராட்டத்துல இருக்கீங்களா? ஆபத்துல இருக்கீங்களா? ஆண்டவரே நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறப்பான்னு சொல்லுங்க. இல்ல இப்ப என் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை ஆபத்து வரலையா, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, தேவனுக்கு நீங்க செஞ்ச பொருத்தனைகளை செலுத்துங்க. அப்போ ஒரு பிரச்சனை போராட்டம் வரைச்சு நீங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யச்சு, நிச்சயமா தேவன் உங்களை விடுதலையாக்குவார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா?